ஒரு பாடலை மறுபடியும் இந்த இடத்துல வந்து அம்மா அவங்களோட சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தி நாங்கள் பாடல் பாடுகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வோம். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. சரி, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் இவர்களை மறவாமல் நினைத்து இன்றைக்கு நம்ம பார்த்து நன்றி சொல்லும்படியாக மறவாமல் நினைத்தேரே இந்த வார்த்தைக்கு நன்றி சொல்லுகிறேன். இம்மட்டும் உதவின இவங்களுக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்தவர். இன்னும் வருகின்ற நாட்களில் இவங்க சுகத்தோடும் வெள்ளத்தோடும் ஆரோக்கியத்தோடும் நிறைவா இருந்து முதிர்வேறி கனி கொடுத்து உங்க நாமத்தை மேம்படுத்த நீங்க தெரிந்து கொண்ட இந்த பாத்திரமாண்டவரே. இது மத்தியமாக இந்த கிராமத்துக்குள்ள அநேக ஜாதி ஜனங்களுக்கும் இவர்கள் ஆசீர்வாதமா சாட்சியாக நன்றி செலுத்துகிறேன். ஒருவேளை பலவீனம் வந்திருக்கலாம், ஆனா அந்த நேரத்துல ஏசப்பா அப்படின்னு உங்க கூப்பிடும் போது நீங்க பலவீனத்தை சுகமாக்குனீங்களே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. பலவீன நேரங்களில் பலம் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலம் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. இவங்க சொல்றாங்க, சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தி, இரவும் இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, தடைகளை உடைத்து. அதுமே அன்பு தாயாருக்கு கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய கண்ணுக்குள்ள ஒரு பெரிய கம்பி குத்தி எல்லாமே பெரிய இதாக நினைச்சோம். ஆனா கடவுளுடைய கண்களை தயவடிச்சு அவங்க அந்த இடதுகள் அந்த கம்பியை எடுத்து எந்த ஆப்ரேஷன் இல்லாம இன்னைக்கு அவங்க நினைக்காங்கன்னா உங்களுடைய வார்த்தையும் உங்களுடைய வெளிச்சம் தான் ஆண்டவரே. ஆமேன். அவங்க சொல்றாங்க, நான் ஏசப்பா நோய் கூப்பிட்டேன், என் கண்ணு வெளிச்சத்தை கொடுத்தாரு. அங்க 15 நாள் வச்சிருந்தாங்க. ஆமேன். ஆஸ்பத்திரியில பார்க்கவே மாட்டேன்ட்டாங்க. நானா கண்ணு வலிக்குதுண்டு நானே படுத்துக்கிட்டு அப்படியே பலனில குச்சி கண்ணில் முறிஞ்சுக்கிருக்கு.
அப்படியே அச்சலக்கா நண்டு மாதிரி பிடிச்சி இழுத்து வெளியே ஓட்டையும் போல நீள நண்டு ஆமென் ஆமென். அவ்வளவு பெரிய குச்சி கண்ணு தெரிஞ்சு அவ கண்ணுக்குள்ள குத்தி டாக்டரால முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இவங்க வீட்டுக்கு வந்துட்டு இல்லைன்ட்டாங்க. ஒண்ணு இல்லையே அனுப்பிச்சு விட்டாங்க. ஆனா ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு ஒரு 1.7 இன்ச்சுக்கு தக்க அந்த குச்சி உள்ள இருந்தது. இவங்க உருவி எடுத்திருக்கிறாங்க. இதை நான் பொய் சொல்லல, அவங்களே சாட்சி, அதுக்கு கிராம சாட்சி. அல்லேலூயா. அப்படியே வலிச்சிட்டு வெடுக்கு வெடுக்குண்டு உள்ள வச்சா தீ மாதிரி பிடிச்சிட்டு தீ மாதிரி பிடிச்சாலும் முடி இதை என்னான்னு பார்த்து கண்ணுல வச்சேன். நல்லா நண்டு மாதிரி கையை பிடிச்சிக்கிடுச்சு. பிடிச்சி இழுத்து இவ்வளவு நீளம் வந்துருச்சு. அப்ப இப்படின்னு தேய்க்கவும் அப்படி கட்டையா என்னாண்டு இட்டு போச்சு. ரெண்டா முறிஞ்சு வச்சு வெளியே எடுத்து ஏசப்பா முறிஞ்சு வச்சு சோகம் கொடுத்தாரு. ஏசப்பா சோகம் கொடுத்துட்டாரு. ஆமென் ஆமென் ஆமென். அங்கேயா பெரிய பெரிய டாக்கெட்டெல்லாம் வச்சு பார்த்தாங்க. கண்ணுல ஒன்றும் இல்லப்பா, நீங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டாங்க. 15 நாள் இருந்தான். இருக்கவும் போக சொல்லிட்டாங்க. ஒன்று கூட இல்லப்பாண்டு தூக்கி அழுத்து இங்கிட்டு அங்கிட்டும் போட்டுட்டேன். விரட்டி பார்த்தா ஒன்று கூட இல்லப்பான்ட்டாங்க. வீட்டுக்கு வந்து படுத்தேன். ஏசப்பா என்ன எப்படி வச்சிருக்கிய, என்ன சொல்ற நீ, என்ன தார வை என்ன பிழைக்க வை, உன்னை உன் தலையில தான் நான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன் அப்படின்னு கண்ணு வலிச்சுட்டு வலிக்குதாண்டு இப்படின்ட்டு வச்சேன். வைக்காம நண்டு மாதிரி கை பிடிச்சிக்கிடுச்சு. பிடிச்சி இழுக்கவும் இவ்வளவு கட்ட அப்படியே வந்துருச்சு. வரவும் அப்புறம் வந்து வீடு புதுப்பிச்சு மாறிதான் புதுப்பிச்சு ரெண்டா முறிஞ்சு வச்சு இத்த உச்சி வச்சு முறிஞ்சு போச்சு. அது பார்த்தா இன்னும் கண்ணு வலிக்கல, ஒண்ணும் செய்யல. கண்ணே வலிக்கல, எங்கேயும் ஆஸ்பத்திரிக்கே போகல. நல்லாத்தான் தண்ணி வண்ணி எல்லாம் விளங்குவேன். உங்களை நினைச்சுட்டேன் விளங்குறேன். எனக்கு ஒண்ணும் வரல. எனக்கு கால் வைக்கி சுகம் கொடுத்தா போ.